ஹாய் காய்ஸ், இனி ஒரு புது வீடியோ. ஏன்டா சுவேல் மாதிரி பேசுகிறேன்? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா, ரிவ்யூ கிடையாது. அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, பிலிப்போட வலிமை ரோஸ்ட், அந்த வலிமை படத்தோட ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க பிலிப். அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள், அந்த ரிவ்யூ வீடியோவை ரியாக்ட் பண்ணுங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 Check the mic and make sure it sound right, boys. ஆடியன்ஸ் எல்லாம் வந்து வெறியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக? என்னுடைய மென்டல் ஹெல்த் பற்றிய அப்டேட்டை நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி கிடையாது. அவங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வீடியோ இல்லாமல் திரும்ப வர்றான், இல்லை இதே தான் சொல்ல போகிறான். கிடையாது. உங்களுடைய கூற்று பொய்யாக்கப்படுகின்ற நாள் விரைவில் வரும். ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஏன் ஒரு மாதம் வீடியோ வரல அப்படிங்கிறத பற்றின அப்டேட்ஸ் இருக்கும். வலிமை அப்டேட் வேணும்னு கேட்டுக்கிட்டே கடந்தானுங்க. கிடச்சிதாடா? கிடச்சிது. இனி கேட்க மாட்டீங்கள்ல வலிமை அப்டேட்டு. அப்புறம் கன்னீஸ் தெரியாமல் இந்த வழியில் ஏதாவது வந்திருந்தீங்க அப்படின்னா வெளியே போயிடலாம். உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டு விட்டது. பாருங்க, எவனாவது வந்து பக்கத்து கடையில் ரிவ்யூன்னு சொல்லி போட்டுக்கிட்டு ஃப்ரீ ப்ளோ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருப்பான். இது ரிவ்யூ கிடையாது, இது வேறொரு வீடியோ அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ப்ரோ, வலிமை பார்த்துட்டீங்களா ப்ரோ? பார்த்துட்டோம் ப்ரோ. வலிமை வேற லெவலாக இருக்குது ப்ரோ. இக்னோர் நெகட்டிவிட்டி ப்ரோ. ஆன்லைன் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ப்ரோ. படத்தில் என்ன நல்லா இருந்துச்சு ப்ரோ? பைக் ஸ்டெண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற என்ன நல்லா இருந்துச்சு ப்ரோ? பைக் ஸ்டெண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ, படத்தில் வேற என்ன நல்லா இருந்துச்சு ப்ரோ? பைக் ஸ்டெண்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற என்ன நல்லா இருந்துச்சு ப்ரோ? பைக் ஸ்டெண்ட் வேற லெவல் ப்ரோ. வேற என்ன நல்லா இருந்துச்சு ப்ரோ? பைக் ஸ்டெண்ட் தீயா இருந்தது ப்ரோ. இதை வந்து ப்ரமோட் பண்ணதை எப்படி பண்ணாங்கன்னா, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு தான் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்த ரெஸ்பான்சஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்பங்கள் கொண்டாடும் வலிமை அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே ஓகே, இது வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு. ஒரு படம் கொஞ்சம் திராபையாக அமைந்து விட்டது அப்படின்னா, இங்கே இருப்பான எங்கே இந்த ஃபேமிலிக்கார தம்பி தேல்பத்ரி சிங் அவன் தலையில் கொண்டு வந்து கட்டிடுறானுங்க. அம்மா இருந்தால் பிடிக்கும் இந்த படம். அம்மா பாசத்தில் அதிமுக காரணம் மிஞ்சிருவானுங்க இவனுங்க. நீங்கள் இப்படி செய்வீங்க நான் கனவுல கூட நினைக்கல. வேணும் ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த வீடியோவை பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் சில விஷயங்கள் நடந்து தான் ஆகணும். சரி, ஆனதாகி போச்சு, ஆக வேண்டியதை பார்ப்போம். சரி, இப்போ யுவன் ஃபேனா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? படத்தில் தலைவருடைய வேலைப்பாடு எப்படி இருந்தது? இல்லை, உண்மையாகவே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் என்னென்னா, படத்தில் பாடல்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கிராண்டியராக இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா இல்லையோ அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. யுவன் யூஸ்வலாக தலைக்கு வந்து நல்லா பண்ணுவார் தான். எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது வெறும் அந்த ரப்பப்பேன் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறது. அது ஜிப்ரானின் இசையை மட்டம் தட்டுவதாக தன்னுடைய சர்க்காசத்தின் மூலியமாக. ஜிப்ரானா? யுவன்னே நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. இல்லையா? சரி. எப்போ பாரு பிஜிஎம் கிங்குன்னு சுற்றிக்கிட்டு கிடப்பானுங்க துருன்னு. இன்னைக்கு பார்த்தா இப்படி கிடக்குறானுங்க. அந்த சார் தான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தோன்னா, கொலம்பியாவிலேருந்து கொக்கைன் கடத்துகிற ஒரு கேங். கொலம்பியாவிலேருந்து கொக்கைன், ஆஹா, அந்த கேங் கிட்ட இருந்து கொக்கைனை கடத்துற இன்னொரு கும்பல். அவங்க வந்து சாத்தான் ஸ்லேவ்ஸ், சாவுக்கு சா. அந்த கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர்களோட கொள்ளைகளில் ஈடுபடுறது. அது மட்டும் இல்லாம செயின் பறிப்பு, இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற கமிஷனருக்கு வந்து ஒரு கண்ணாடி கூண்டின் வாயிலாக கையில் ஒரு காஃபியை பிடிச்சிக்கிட்டு, இந்த சிட்டியில் மக்கள் ரொம்ப உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட உழைப்பை திருடுறதுக்காகவே ஒரு கூட்டம். சரி சார், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பீப்புள்ஸ் காப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், அவர் எங்கே இருக்காரு, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அவராக தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். புரியுது. மடியிலேயே படுத்துட்டு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி இருக்கீங்க. ஏன் நைட்லலாம் கூட போய் நின்று பார்த்தனே, பீப்புள்ஸ் காப் வரல. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு போலீஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை தேடிட்டு இருக்கு. ஒரு மேட்ரிமோனி விளம்பரம் மாதிரி. உடனே மதுரையில் கல்யாண மாலையில் அடுத்த வரன்களை பார்ப்பதற்கான நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மதுரையை காமிக்கிறப்போ மதுரையில் அர்ஜுனோட இன்ட்ரோ வருகிறது. அர்ஜுன் இந்த படத்தில் அர்ஜுன் இல்லையா? அர்ஜுன் ஏகே. ஓகே. ஓ, எங்க அம்மாடா. அவர் சின்ன கேஸ்களை எல்லாம் பிடிச்சு எல்லாருக்கும் வந்து மாவு கட்டு போட்டு விடுறது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ப்ரூட்டாலிட்டி பண்ணுறதையே தன்னுடைய ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது பக்கத்தில் ஒரு போலீஸ் வந்து, என்ன சார் இவ்வளோ போல்டாக க்ரைம் பண்ணிருக்காங்க, இவ்வளோ என்கவுண்டரில் போட்டு தரணும் சார் அப்படிங்கிறாரு.
உடனே தலை சொல்றது இல்லை அவங்களோட உயிரை எடுக்கிற உரிமை கிடையாது, காலையோ கையோ எடுக்கிற உரிமை வேணா நமக்கு கொடுத்துருக்காங்க, வேற வழி இல்லாம தான் கட்டு போடுறோம், சட்டத்துல எதுலையுமே இல்லாத வேற வழி இல்லாம கட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ருத்ர பிரபாகரனாக அந்த இடத்துல மிளிர்றார் நம்மளுடைய அர்ஜுன். இப்படி அர்ஜுன் வந்து அந்த போலீஸ் கிட்ட வந்து என்கவுண்டர்லாம் பண்றது தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த போலீஸ் சொல்றாரு, சார் நீங்க வேற மாதிரி சார் அப்படின்னு. நாங்க வேற மாதிரி எனக்கு உண்மையாக சொல்றேன், தலை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. ஒரு கரிஸ்மா, ஒரு சாம் செம்மையா இருக்கிறாரு, ஆடுறாரு, நமக்கு அப்படியே ஜிகிள் ஆகுது எல்லாம். ஸோ அந்த பாட்டு வந்து உண்மையாவே ஒரு பக்காவான இன்ட்ரோ சாங் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படியே வேற மாதிரி இருக்கிறாரு. ஒரு என்னடா இப்படி இருக்கிறாரு தலை, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு வந்து அந்த மொமெண்ட்ல எனக்கு தோணுச்சு. செமையா இருக்கிறாரு. ஸோ ஒரு சூப்பரான சாங் இந்த சாங். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ப்ரூட்டாலிட்டியை விரும்பும் போலீஸ்காரரான அர்ஜுன் அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லியே ஆகணும். எப்பவுமே சென்டிமெண்ட் வசனங்களை பேசி கண்கலங்க வைக்கக்கூடிய தாய், எப்பவுமே குடிச்சிட்டு இருக்கிற அண்ணன், அவரால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டதா வருந்திக்கிட்டே இருக்கிற அண்ணி, படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற தம்பி, தகுதிக்கேற்ற வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கிற தம்பி, இப்படி நாற்புறமும் பீடை வீடித்த ஒரு வாழ்க்கை. அந்த குட்டிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை இல்லை. அவன் தன்னுடைய ஒரு குறையாவே சொல்றது என்னன்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்னோட தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை தானே, உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன்டா குட்டி. அங்க இருக்குது பாரு, அது ஆரஞ்சு டிஷர்ட், இங்க இருக்குது பாரு 2வது ஆப்ஷன் சிகப்பு டிஷர்ட் போட்டுக்க, பின்னாடி செவ்வக வடிவில் ஒரு பாக்ஸ் வச்ச ஒரு பேக் இருக்கு, போ பறந்து போ. பெரும்பான்மையான என்ஜினியர்கள் பார்க்கக்கூடிய கோர் ஜாப் இதுதான். தகுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட தகுதிக்கு நான் போய் எங்கேயாவது வேலை பார்த்தேன்னா அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எப்படி நான் சப்ளை பண்ணுவேன். எனக்கு இதுல ரொம்ப கஷ்டமா இருந்தது, லேத் தோற்ற வேலையை கேட்காம பேசினான். மெஷின் ஆப்ரேட் பண்ற சொல்றாங்க, நீ ஒரு இன்ஜினியரிங் படிச்சவனை கூப்பிட்டு மெஷின் ஆப்ரேட் பண்ண சொல்ல அவன் ஒன்றும் மடையும் கிடையாது. ஏன்னா ஐடிஐ டிப்ளமா படித்தவனை கூப்பிட்டு மெஷின் ஆப்ரேட் பண்ண சொன்னால் கம்மியான சம்பளம், அதிக நேரம் உழைப்ப சுரண்டலாம். இந்த என்ஜினியரிங் படிச்சுட்டு வரவனுக்கு பெரும்பாலும் திமிர்த்தனம் பேசிட்டு போனாங்க, என்ன வந்து மெஷின் ஓட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுருப்பான். கூப்பிட்டு அந்த சிஎன்சி மெஷின் நிற்க வச்சு இந்த இடத்துல ஒரு 10 mm ஃபேஸிங்கும் ஒரு 5 mm டேர்னிங்கும் ஒரு மில்லிங் பண்ணுறதுக்கும் ஒரு கோடை எழுது அப்படின்னு இருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணு அப்படின்னா எது ப்ரோக்ராமா? நான் ஒன்றும் ஐடியில் வேலை பண்ணுறதுக்கு வரல, கோரில் வேலை செய்ய போகிறேன். நான் சிஎன்சி மெஷினில் வந்து கோடிங் பண்ணுறதே வந்து ஐடி ஜாப்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு லேத்தை கொடுத்தா என்ன சொல்லுவான்? நீ என்ன தெரியுமா பண்ணா, அங்கே போய் சுத்தியில் எடுத்துக்க, அங்கே இரும்பு இருக்கு பாரு, அதாட்டி கோர் ஜாப் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான இன்ஜினியர்ஸ்க்கு மெஷின் ஓட்ட தெரியாது, அதனால அது ஒரு இழிவா பாக்குறது. லேப் அசிஸ்டண்ட்டை கரெக்ட் பண்ணி தான் அவனுக்கு முக்காவாசி இதுல வந்து பாஸ் பண்றது. அப்படி இருக்கிறப்ப குட்டிக்கு வந்து படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. குட்டியோட வாழ்க்கை வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, அனாமத்தா போய்கிட்டு இருக்கு. இதுல அந்த குடிகாரனோட வாழ்க்கை இருக்குல்ல, கோதண்டம் எனப்படுகிற அந்த குடிகார அண்ணன், அவரும் பார்த்தோன்னா அர்ஜுன் கிட்ட தான் காசை வாங்கி பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப சோர்ஸ் இருந்தா கூட சோர்ஸ் இதை பார்த்துட்டு காண்டாயிட்டே இருக்கிற அண்ணி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. அவங்க போறப்ப ஒரு கேள்வி செருப்புல அடிக்கிற மாதிரி கேட்கறாங்க, 7 வயசு வச்சு இன்னும் வேலைக்கு போகாம உன் தம்பி கிட்ட காசை வாங்குற அவமானமா இருக்குடா. இன்னைக்கும் நான் வந்து பேடுக்கும் பாவாடைக்கும் உன் தம்பி கிட்ட தான் காசு வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய நிசப்தம். அந்த அண்ணன் அப்படியே குடி போதையிலே சொல்றது, பொறுத்துட்ட இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்தினா மெனோபாஸ் வந்துடும் அப்படிங்கிறது. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் ஜாதகம் சரியில்லடா, ஆடி போய் ஆணி வந்து டாப்பா வந்துருவான்னு காரைக்குடி ஜோசியர் சொல்லியிருக்காரு, நம்ம இடத்த மாத்தினா சரியாயிருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பையன் தானே, அதெல்லாம் வளர்ற காலம், ஆணி போய் ஆடி போய் ஆணி வந்தா 60 வயசு, இதுக்கு மேல அவன் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, இடத்த மாத்தினா பெரிய பையன் நல்லா வந்துருவான், சின்ன பையன் சின்ன பின்னமாயிரும் அப்படிங்கிறது. சின்ன பையங்கிறவனே ஏதோ குட்டி குழந்தை கை குழந்தை நினைச்சக்கூடாது. அர்ஜுனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? சின்ன பையன் குட்டி லில்லி புட்டுன்னு ஒருத்தன், கட்டை விரல் அளவுள்ள ஒரு மனிதன். அர்ஜுன் வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் கமிஷனர் வந்து ஜாலியாயிரு. அப்படி அப்பாடா, வழி பார்த்திருந்தேன் விழி பூத்திருந்தேன். போதைப் பொருள் கடத்தவர்களுக்கும் பைக்கர்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு, செயின் வழிப்பறி பண்றவங்களுக்கும் பைக்கர்ஸ்க்கும்
கொலை செய்கிறவனுக்கும் பைக்கர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டக்குன்னு போட்டுறாரு. இப்படி இந்த கேஸில் வந்து பல முடிச்சுகள் அவிழ்க்கிற நம்ம அர்ஜுன் வந்து கடைசியாக வில்லனை கண்டுபிடிச்சிடுறாரு. பெரிய பைக் சேசிங்கில் வில்லனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு ஒரு இன்ட்ராகேஷன் நடக்குது. இன்ட்ராகேஷன்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டான். யாருன்னு பார்த்தோன்னா என்னோட பாஸ் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன்னா அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து பார்த்தா யாரு குட்டி படிப்புக்கு ஏத்த வேலை, கை நிறைய சம்பளம், தூள் வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். குத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அர்ஜுனின் முதுகு மற்றொரு முறை ஒரு குத்தை ஏற்கிறது. இந்த முறை நண்பனோ உடன் பணிபுரிபவனோ அல்ல நண்பர்களே, இந்த முறை குத்தியது அவனுடைய சொந்த தம்பி குட்டி. அதில் அவன் எப்படி ஏமாந்தான்னு சொல்லி ஒரு காட்சி வந்து காட்டப்படுது. என்ன, அப்பா அம்மா திட்டாங்க, அப்பா அம்மா நம்மளை எப்பவுமே நம்ப மாட்டாங்க, இப்படி ஒரு வலிமையான காரணம் இருக்கு அவன்கிட்ட. அப்பா அம்மா திட்டாங்க, அதனால நான் வில்லன் ஆகிட்டேன். அதை கேன்வாசிங்க்கு பூரா பயன்படுத்துறான். ஏன்னா அப்பா அம்மா திட்டுறாக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, யார்கிட்ட சொன்னாலும் ஈஸி. ஆனா இந்த சமூகத்துல காலகாலமா அப்பாக்களும் அம்மாக்களும் என்ன திட்டினாலும் சரி, இங்கே நாங்கள் பிரபுக்களும் கதிர்களுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. யார் பிரபு? கொல்லாதவன் 7G போன்ற படங்கள் நீங்க பார்த்திருக்கீங்க. அதுதான் எங்களுடைய பெரும்பான்மை இளைஞர்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. நமக்கும் அப்பனுக்கும் இடையில 1008 அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஆனா அவன் செத்தா தெய்வங்கள் எல்லாம் பாட்ட ஸ்டேட்டஸில் வைக்க போகிறான் நான் தான் அப்படின்னு இங்கே பெரும்பாலான இளைஞர்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிற சூழலில் இருக்கிற நிலையில் உங்களை யாரும் மதிக்கலையா? அப்பா இது பண்ணையா சாத்தான் அடிமை ஏறுறீங்களா? பார்த்தாலே தெரியுது அவன் வந்து மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, துண்டு பிரசுரம் கொடுக்காமன்னு. இதில் கேன்வாஸ் ஆகி போகிற அளவுக்கு தான் குட்டி. இவன் தான் அப்படி நினச்சா கிடையாது. அங்கே ஒரு 60-70 பேர் வந்து உட்காந்து அவனுக்கு அத்தனை பேருமே அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லி இவங்க கூட வந்து சேர்ந்துருக்கானுங்க. ஒரு பக்கம் சாத்தானின் அடிமை எனப்படுகிற பச்சை குத்தப்பட்ட உடம்புக்காரன், இன்னொரு பக்கம் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய புல்லுருவிகள். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி உன்னோட முதுக பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ற ஒரு தம்பி. இவங்க கொடுக்குற டார்ச்சர்லாம் பத்தாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பூவா மலர்றான் அவனுடைய தாயார் லக்ஷ்மி. உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனாலும் நீ நடந்துகிட்டு இருக்க. ஏன் நான் உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது? நிம்மதியா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வீட்டுல வந்து உட்கார்ந்தா, அம்மா சாப்பாடு எடுத்து வைமா. குட்டி சாப்பிட்டுருப்பானா? ஐயோ ஆமாங்க, ஜாலியா சாரா கூட படுத்து உருண்டுகிட்டு இருக்கேன். இப்படி நாலா பக்கமும் சூழ்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுக்காக அர்ஜுன் வந்து வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ட்ரிப்ஸ் ஒயரை எடுத்து விட்டுட்டு வந்திருக்கணும். அவ்வளோ நேரம் கோமால கிடக்கிற மாதிரியே ஆக்டிங்கு லட்சுமி. ஆமா குட்டி ஃபோன் பண்ணிட்டான்னு எந்திரிங்க, வாங்க போகலாம், வாங்க வாங்க பைக்குங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறானுங்க. கூப்பிட்டு போய் ஒரு பழைய ஒரு இது குடோன் மாதிரி இருக்குது, அங்கே உட்கார வைக்கிறாங்க. பிளைண்ட் ஃபோல்டு, கையில் கயிறுலாம் போட்டு 50 Shades of Grey மாதிரி உட்கார வச்சிடுறாங்க அந்த அம்மாவை. கூடவே அவரோட அண்ணன் கோதண்டம் பக்கத்தில் அண்ணி. குட்டி கையில் கன்று கொடுக்கப்படுது. குண்டெல்லாம் இல்லை, சும்மா சுடு. உங்கள் அம்மா வந்து உயிரை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேம் அப்படிங்கிறாங்க. மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இது வந்து நீங்கள் என்னடா டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு எளிமையான டெஸ்ட், IQ டெஸ்ட் அப்படிம்பாங்க. 2 ஆப்ஷன்ஸ் அவனுக்கு இருக்குது. குடிகார அண்ணன் கோதண்டம் அல்லது மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய தாயார் லக்ஷ்மி பக்கத்திலேயே இருக்குது. சாராவை சுட்டுட்டான். யூ ஹேட் 1 job, லிட்டரலி 1 job டு டூ. அதை ஏன் நீ ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா உனக்கு எப்படா கோர் ஜாப் கிடைக்கும்? ஸோ இப்படி அம்மாவை சொல்றதுக்கு பதில் சாராவை சுட்டோம். சாராவை சுட்ட உடனே வந்தது பாரு கோவம் நம்மளுடைய நரேனுக்கு. போட்டு அவனை பட்டுக்க போட்டு மிதிக்கிறாரு. அவனை மட்டுமல்ல நண்பர்களே, ஆடியன்ஸோட என்ன குமுறலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே லக்ஷ்மிக்கு 4 மிதி விடுகுது. ஆடியன்ஸ் எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. சாப்பிட மாட்டேன்னு வேற தலைக்கு டார்ச்சர் கொடுத்தியானின்னு சொல்லி ஒரு மிதி. ஆனால் அதோட முடியல நண்பர்களே, எல்லாத்தையும் கைத்தில் கட்டி மேலே ஏற்றிடுவான். இப்படி ஏற்றினதுக்கு பிற்பாடு அர்ஜுன் வந்து தன்னுடைய போலீஸ் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப நிதானமாக வராரு. குடும்பத்தை காப்பாற்ற அவ்வளோ டார்ச்சர் பண்ணா அவளை ஏற்றிருப்பாங்க. இவன் குடிச்சிட்டு அலும்பு பண்ணிட்டு இருந்தான். சில்மிச சிவா, சிறுத்தை சிவான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தான். அவனையும் ஏற்றுவாங்க. கூட இவ வேற வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, அவளையும் ஏற்றிடுவாங்க. கடைசி அவன் முதுகுல குத்துனவன் அவனையும் ஏற்றிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. நம்ம பொறுமையா போய் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு போறாரு. கடைசியில போயிட்டு
மேலே பார்த்து துப்பாக்கி சூடு ஹேண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் வர போலீஸாகவே வந்துடலான்னு வர்றாரு. வந்து பார்த்தோன்னா எல்லாம் தங்கடி கபாவுக்கு கம்பியில் குத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்கன் பீஸுகள் மாதிரி மேலே இருந்தாங்க. காட்சிகளை பார்த்தோன்னே ஆஸ் யூஷுவல் ஒரு சண்டை கிளைமேக்ஸ் போய்ட்டு அருமையான சண்டை நடக்கிறது. வெள்ளன் மற்றும் அந்த பைக்கர் கும்பல் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி சென்னை வர்றப்ப தமிழ்நாடு போலீஸ் பார்த்து மிக முக்கியமான கிரைம் இதுவாக தான் இருக்கும், 6000 கிரைம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன அதே அர்ஜுன் எல்லாரையும் மன்னித்து விடுகிறார். அந்த எல்லாரும் போய் உங்கள் அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படியாக அம்மா எனப்படுகிற ரிஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு நான் பார்த்த முதல் முகம் நீ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் தான் இதோட மெம்பர்ஸ் கட் என்னங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். காய்ஸ், அம்மா சென்டிமெண்ட் அவ்வளோ மோசமாக இருந்தது. ரீசெண்டாக தான் அங்கே இருந்தது. இவனுங்க ட்ரோல் பண்ணணுன்னு பண்ணிகிட்ருக்கானுங்க. வலிமை வந்து சுமாரான படம் தான். ப்ளூ ஷர்ட்டையும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பார். பட் அது ஒரு கொஞ்சம் ஆவரேஜ் ஃபிலிம். பட் இவங்க கலாய்க்கிற அளவுக்குலாம் இவங்க கலாய்க்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.